Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது 10th standard mathsல first midterm testோட question paper ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு districtோடது. அதில் part A first, Roman letter 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. Choose the correct answer. First question, n of a cross b equal to 6 மற்றும் a equal to 1,3 எனில் n of b ஆனது. If n of a cross b equal to 6 and a equal to 1,3, then n of b is. Options கொடுத்திருக்கிறது 1, 2, 3, 6. என்ன கொடுத்துருக்காங்க n of a cross bங்கிறது 6, aங்கிறது 1,3. n of b என்னன்னு கண்டுபிடிக்கணும். n of a என்னது 1, 2. n of அப்படின்னு கொடுத்துட்டாலே அது பேர் கார்டினல் நம்பர் ஆதி எண். அதில் இருக்கிற எத்தனை எலமெண்ட்ஸ் அந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த n of நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ a ஈக்குவல் டு 1,3. அப்போ n of aங்கிறது 1, 2, 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2. n of bங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது. n of a cross b 6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா ஏற்கனவே இருக்குது. n of a into n of b equal to n of a cross b. ஸோ n of aக்கு பதிலாக 2, n of b தான் கண்டுபிடிக்கணும். n of b equal to n of a cross bங்கிறது 6. அப்போ n of b equal to 6, இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். 6 divided by 2, n of b equal to 3. ஸோ ஆன்சர் அதுக்கு ஆப்ஷன் C, E3. நெக்ஸ்ட் செகண்ட் சம், f of x equal to 2x square மற்றும் g of x is equal to 1 by 3x எனில் f dot g ஆனது. If f of x is equal to 2x square, g of x is equal to 1 by 3x, then f dot g is. இப்போ f dot g கண்டுபிடிக்கணும். f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க. f dot g னா f of g of xன்னு அர்த்தம். அதாவது f of xல கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்குள்ள g of x கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். f of xல இருக்க xல இந்த g of x கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் f dot g. அதுதான் f of g of x equal to f of x என்னது 2x square. 2 into x இருக்கிற இடத்துல g of x போடணும். g of xங்கிறது 1 by 3x. அப்போ x இருக்கிற இடத்துல 1 by 3x போட்டுட்டு இந்த மேலே இருக்க ஸ்கொயர். ஸோ 2 into 1 by 3x whole squareன்னு வந்துடும். ஈக்குவல் டு 2 into 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 1, 2, 2 by 9x ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் CE 2 by 9x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், f is a function from a to b ஆனது இருபுற சார்பு மற்றும் n of b equal to 7 எனில் n of a ஆனது. f a to b is a bijective function and if n of b equal to 7 then n of a is equal to. bijective functionனா 1 to 1ஆகவும் இருக்கும், on to ஆகவும் இருக்கும். இருபுற சார்புனா ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்கும், மேல் சார்பாகவும் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்றான சார்பு 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னது? டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோடொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேர் ஆகிருக்கும். யூனிக் பேராக இருக்கும். ஒரு எலமெண்ட்டோட தான் பேர் ஆகிருக்கும். மேல் சார்புனா ஆன் டு ஃபங்க்ஷன்னா கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கும். துணை மதிப்பகமும் வீச்சகமும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் மேல் சார்பு. இப்போ n of bங்கிறது 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சைடில் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் 7. துணை மதிப்பகமும் வீச்சகமும் சேம், கோடொமைனும் ரேஞ்சும் சேம். அப்போ இதில் இருக்க 7 எலமெண்ட்ஸும் இதோட பேர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதோட 1 to 1ஆகவும் இருக்குன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொன்றத்தோட தான் பேர் ஆயிருக்கணும். 7 எலமெண்ட்ஸும் இங்கே பேர் ஆயிருக்குன்னா இந்த பக்கமும் 7 எலமெண்ட்ஸாக இருக்கணும். அப்போ தான் 1 to 1ஆக பேர் ஆயிருக்கும். ஸோ n of a வந்து 7. ஆன்சர் 7. ஆப்ஷன் A 7. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம், யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி a மற்றும் b என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் q மற்றும் r a equal to bq plus r என்றவாறு அமையுமானால் இங்கு r ஆனது. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா states that for positive integers a and b exist unique integers q and r such that a equal to bq plus r where r must satisfy. இது வந்து தியரம் மாதிரி கொடுத்துருக்காங்க புக்கில். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அதுலேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் C, 0 less than or equal to r less than b. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் C, 0 less than or equal to r less than b. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம், 1 cube plus 2 cube plus etc plus 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc plus 15 இன் மதிப்பு. The value of 1 cube plus 2 cube plus etc plus 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc plus 15 is. அதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 14,400, 14,200, 14,280, 14,520. ஃபஸ்ட்டு நம்ம 1 cube plus 2 cube plus etc plus 15 cube கண்டுபிடிக்கலாம். க்யூப்பில் வந்துச்சுன்னா அதுக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா n into n plus 1 by 2 whole square. nங்கிறது 15, லாஸ்ட் டேர்ம் இப்போ எழுதிக்கணும் 15. So n equal to 15.
அப்போ இது 15 into 15 plus 1 by 2 whole square வந்துடும். 15 into 15 plus 1 16 by 2 whole square. 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 8. 15 into 8 whole square. 15 8s are 120. 120 whole square. 120 2 times அதே போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 12 12s are 144. இந்த ஒரு 0 அது ஒரு 0 வந்துடும். 120 into 120. 12 12s are 144. இந்த 0 பக்கத்தில் போட்டுக்கிறோம். ஸோ 14,400. ஒரு இது பாட்டு கண்டுபிடிச்சாச்சு. மைனஸ் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 15 கொடுத்துருந்துச்சுல, இந்த பாட்டு கண்டுபிடிக்கணும். இது சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு ஃபார்முலா இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n into n + 1 by 2. nங்கிறது இங்கே 15. அப்போ 15 into 15 + 1 16 by 2. 2 8s are 16. 8 into 15 120. So 1 cube plus 2 cube plus etc plus 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc equal to plus 15 is equal to இதோட value 14,400 minus இதோட value 120. subtract பண்ணணும். 0 minus 0 0 0ல 2 போகாது. ஸோ borrow பண்ணோம்னா 10. இது 3 ஆகிடும். 10 minus 2 8. 3 minus 1 2. இது 14. ஸோ ஆன்சர் 14,280. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம். 3y minus 3 divided by y divided by 7y minus 7 by 3y square என்பது 3y minus 3 by y வகுத்தல் 7y minus 7 by 3y square என்பது 3y minus 3 by y divided by 7y minus 7 by 3y square is. இதுக்கு ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. 9y by 7, 9y square by 21y minus 21, 21y square minus 42y by plus 21 by 3y square, 7 into y square minus 2y plus 1 by y square கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணுறோன்னா டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கணும். மல்டிப்ளிகேஷன் ஆக்கினா என்ன ஆகும்? இந்த கீழே இருக்க ஃப்ராக்ஷன் இதுக்கு என்ன மீனிங்? 3y minus 3 by y by 7y minus 7 by 3y ஸ்கொயர்னு மீனிங். இங்கே இந்த டிவிஷன் இருக்கும்போது இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ராக்கலை போட்டு மல்டிப்ளிகேஷனை போட்டணும். அப்போ 3y minus 3 by y இன்ட்டுன்னு மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இதை ரெசிப்ராக்கலை போட்டால் 3y ஸ்கொயர் by 7y minus 7 அப்படின்னு வரும். இதை தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். 3y minus 3 by y இதை டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றியாச்சு. இதை ரெசிப்ராக்கலை போட்டாச்சு. 3y ஸ்கொயர் by 7y minus 7. இப்போ 3y minus 3ல 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி வரது y minus 1 divided by y into 3y square. இதில் 7 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். 7 வெளியில் எடுத்துட்டா y minus 1. இப்போ இதில் y minus 1 கேன்சல் ஆகிடும். ஒரு y கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 3 into 3 9y. கீழே இருக்க இந்த 7 9y by 7. அப்போ அதுக்கு ஆப்ஷன் ஏ 9y by 7. நெக்ஸ்ட் செவன்த் சம். 256 x பவர் 8 y பவர் 4 z பவர் 10 by 25 x இன் அடுக்கு 6 y இன் அடுக்கு 6 z இன் அடுக்கு 6 இன் வர்க்க மூலம். The square root of 256 x power 8 y power 4 z power 10 by 25 x power 6 y power 6 z power 6 is equal to. இதோட ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. வர்க்க மூலம். ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம்? 4 ஆப்ஷன் அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. root of 256 x power 8 y power 4 z power 10 by 25 x power 6 y power 6 z power 6. 256 ஓட ரூட் ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் 16 16 நமக்கு தெரியும். 25 ஓட ஸ்கொயர் ரூட் 5. இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல மாறிகள், இதுக்கு என்ன பண்ணணும்? அதில் பவரில் இருக்கிறதுல பாதி எழுதணும். இப்போ எக்ஸ் பவர் 8க்கு ரூட் எடுக்கிறோன்னா என்ன மீனிங்? எக்ஸ் பவர் 8 ஹோல் பவர் ஹாஃப்னு மீனிங். அப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ரூல் படி அடுக்குக்குரிய ஃபார்முலாஸ் படி எக்ஸ் பவர் 8 இன்ட்டு 1/2ன்னு அர்த்தம். 2 4s are 8. அப்போ எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் பவர் 8க்கு ரூட் எடுத்தோம்னா அதில் பாதி எழுதணும். எக்ஸ் பவர் 4ன்னு எழுதணும். அப்போ இது எல்லாத்துலேயும் பாதி எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 இது முதல்ல கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு பாதி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் பவர் 6 இருக்கா, இதை கேன்சல் பண்ணோம்னா மீதி வருது 2. எக்ஸ் பவர் 8 பை எக்ஸ் பவர் 6னா பவரில் இருக்கிறத மைனஸ் பண்ணணும். எக்ஸ் பவர் 8 மைனஸ் 6ன்னு மீனிங். அப்போ எக்ஸ் பவர் 2. ஸோ இதுக்கு எக்ஸ் பவர் 2 வந்துடும். அதே மாதிரி ஒய் பவர் 4 ஒய் பவர் 6 இங்கே இதுதான் பெரிய நம்பர். அப்போ 6 மைனஸ் 4 இங்கே வந்துடும். அப்போ கீழே தான் ஒய் ஸ்கொயர் இருக்கும். இது இசட் பவர் 10 இந்த 6 மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் 6 10 மைனஸ் 6 4 இசட் பவர் 4. மைனஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது 4 அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ 16/5 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இசட் பவர் 4 ஒய் ஸ்கொயர். இப்போ தான் இதுக்கு பாதி எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னால் அதில் பாதி 1, 2ல் பாதி 1 எக்ஸ் பவர் 1. இசட் பவர் 4னா 4ல் பாதி 2 இசட் ஸ்கொயர்
பை ஒய் ஸ்கொயர் ஒயில் பாதி 1. ஸோ 16/5. இந்த வேரியபிள்ஸ் இப்படி வரும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இது மாதிரி இந்த மாடுலஸ் சிம்பிள் போடணும். 16/5 எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இசட் ஸ்கொயர் பை ஒய் மாடுலஸ் சொல்லலாம், அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதில் இருக்குது? டியில் இருக்குது. 16/5 எக்ஸ் இசட் ஸ்கொயர் பை ஒய், அதான் அதுக்கு ஆன்சர். Next 8th sum, 2x minus 1 whole square equal to 9 in தீர்வு. The solution of 2x minus 1 whole square is equal to 9 is equal to ஆப்ஷன்ஸ் வந்து -1, 2, -1, 2 இதில் எதுவும் இல்லை, none of these கொடுத்துருக்காங்க. எதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்? 2x minus 1 whole square is equal to 9. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? ஸ்கொயருங்கிறது பவர் 1 ஆகிடும். 2x minus 1. 9க்கு ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் ப்ளஸ் ஆர் -3. அப்போ ஒரு ஆன்சர் 2x minus 1 equal to +3ன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இன்னொன்று 2x minus 1 equal to -3ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2x minus 1 equal to 3ன்னு போட்டோம்னா +3 எடுத்துக்கிட்டோம்னா 2x equal to 3 -1 இந்த பக்கம் வந்தால் +1. 2x is equal to 4. x equal to 4. இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். 4/2 x is equal to 2. அடுத்தது -3 எடுத்துக்கலாம். 2x minus 1 equal to -3. 2x is equal to -3. -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1. 2x is equal to -3 + 1 கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் போடணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குரிய போடணும். அப்போ 3 - 1 2, பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். 2x is equal to -2. அப்போ x is equal to -2 divided by 2. மைனஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணால் மைனஸ். ஸோ x is equal to -1. அப்போ ஆன்சர் இதுக்கு -1, 2 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பகுதி ஆ, பார்ட் பி. அதில் 9th சம், a = 1, 2, 3 மற்றும் b = x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் a cross b மற்றும் b cross a ஆகியவற்றை காண்க. Let a = 1, 2, 3 and b = x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a. என்ன கொடுத்துருக்காங்க? a கொடுத்துருக்காங்க 1, 2, 3. b = 10ஐ விட சிறிய பகா எண், 10ஐ விட டென்னை விட குறைச்சலாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பகா எண் ப்ரைம் நம்பர்ஸ்? 10ஐ விட குறைச்சலாக 2, 3, 5, 7. இதுதான் 10ஐ விட குறைச்சலாக இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இதுதான் b, இது a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். a = 1, 2, 3, b = 2, 3, 5, 7. a கிராஸ் பின்னா இதில் இருக்க ஒவ்வொன்றையும் எடுத்து இதோட பேர் பண்ணணும். இந்த செட் ப்ராக்கெட் போடணும். அப்புறம் ஆர்டர் பேருக்குரிய ப்ராக்கெட்ஸில் அதெல்லாம் போடணும். வரிசை ஜோடிகளுக்குரிய ப்ராக்கெட்ஸில் இது கணத்துக்குரிய ப்ராக்கெட். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அதான் a கிராஸ் b. அடுத்தது b கிராஸ் a. b கிராஸ் ஏன்னா இதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ 2, 1, 2, 2, 2, 3. 3, 1, 3, 2, 3, 3. 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது 7, 1, 7, 2, 7, 3. அதுதான் b கிராஸ் a. நெக்ஸ்ட் 10th சம், r என்ற ஒரு உறவு கணம் வரிசை ஜோடி x, y such that y = x + 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. ரிலேஷன் r is given by the set x, ordered pairs x, y such that y = x + 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க உறவு. அது எப்படி இருக்கும்னா, இந்த வரிசை ஜோடிகள் ஆர்டர் பேர்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். y = x + 3. இந்த x எதுலேருந்து எடுத்துக்கணும்னா 0, 1, 2, 3, 4, 5லேருந்து எடுத்துக்கணும். இந்த ரிலேஷனோட டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணும். இந்த உறவோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். x வந்து என்னென்ன? 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்க கண்டிஷன் y = x + 3. இப்போ எக்ஸுக்கு இது ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ y = 0 + 3 = 3. அடுத்தது x = 1னா y = 1 + 3 4. அடுத்தது x = 2 போடலாம். y = 2 + 3 5. அடுத்தது x = 3ன்னு போடலாம். y = 3 + 3 6. அடுத்தது x = 4ன்னு போடலாம். y = 4 + 3 7. அடுத்தது x = 5ன்னு போடலாம். y = 5 + 3 8. இப்போ அந்த ரிலேஷன் என்னென்ன வருதுன்னா, செட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே போடணும். கணத்துக்குரிய ப்ராக்கெட்ஸில் அதில் ஆர்டர் பேருக்குரிய ப்ராக்கெட் வரிசை ஜோடிகளுக்குள்ளே எழுதணும். 0, 3 இதில் எடுத்து எழுதணும்ல, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். 0, 3, 1, 4, 2, 5,
3,6, 4,7, 5,8. இங்கேருந்து எழுதிக்கணும் 0,3, 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8. இதுதான் அந்த ரிலேஷன் உறவு. இதில் மதிப்பகம் டொமைன்கிறது ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் டொமைன் மதிப்பகம், செகண்டில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து வீச்சகம் ரேஞ்ச். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னது 0, 1, 2, 3, 4, 5, அதுதான் டொமைன் மதிப்பகம். செகண்ட் இருக்க எலமெண்ட்ஸ் 3, 4, 5, 6, 7, 8, அதுதான் ரேஞ்ச் வீச்சகம். நெக்ஸ்ட் 11th சம். f of x is equal to 2x plus 1 மற்றும் g of x is equal to x square minus 2 எனில் f dot g மற்றும் g dot f ஐ காண்க. Find f dot g and g dot f when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2. f of x is equal to 2x plus 1 கொடுத்திருக்காங்களா, g of x is equal to x square minus 2 கொடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம f dot g கண்டுபிடிக்கலாம். f dot g னா f of g of x, அதாவது 2x plus 1 குள்ள இதில் இருக்க xல x square minus 2 கொண்டு வந்து போடணும். இது f of x, இது g of x. f of x குள்ள இருக்கிற xல g of x கொண்டு வந்து போடணும், அதுக்கு தான் இந்த arrow mark. அப்போ 2 into xக்கு பதிலாக x square minus 2 plus 1, இதோட மல்டிப்ளை பண்ணால் 2x square minus 4 plus 1. 2x square minus 4 plus 1ங்கிறது minus 3. அப்போ ஆன்சர் 2x square minus 3. அடுத்தது g dot fனா g of f of x. அப்போ ஃபஸ்ட்டு gயை போடணும், gயில் இருக்க xல கொண்டு வந்து f of xை போடணும். gயை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், x square minus 2, f என்னது 2x plus 1, இந்த 2x plus 1 கொண்டு வந்து இதோட xல போடணும். அப்போ xக்கு பதிலாக 2x plus 1 இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a plus b ஹோல் ஸ்கொயருங்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே a இருக்க இடத்துல 2x இருக்குது, a ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். என்ன வரும் இங்கே 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர். a இருக்க இடத்துல 2x இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. அப்போ 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர், 4x ஸ்கொயர். இது 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு 1 4, 4x ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, இந்த மைனஸ் 2, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x, 1 மைனஸ் 2ங்கிறது மைனஸ் 1. இப்போ f டாட் ஜியும் g டாட் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் 12th சம். an ஈக்குவல் டு n கியூப் மைனஸ் 2 என்பதனை எண்ணாவது உறுப்பாக கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. ஃபைண்ட் த ஃபஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வென்ஸ் an ஈக்குவல் டு n கியூப் மைனஸ் 2. ஒவ்வொரு உறுப்பாக கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா மாதிரி வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கணும் இந்த சீக்வென்ஸை. an ஈக்குவல் டு n கியூப் மைனஸ் 2, n ஈக்குவல் டு 1 போட்டோம்னா a1 ஈக்குவல் டு n இருக்க இடத்துல 1 கியூப் மைனஸ் 2, 1 கியூப் வந்து 1 தான், மைனஸ் 2. கிரேட்டர் நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பருக்குரிய சைன். அப்போ 2 மைனஸ் 1 1, கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் மைனஸ் 1. அடுத்தது செகண்ட் டேர்முக்கு n ஈக்குவல் டு 2ன்னு போடலாம். a2 ஈக்குவல் டு 2 கியூப் மைனஸ் 2, 2 கியூப்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 minus 2 equal to 6. அடுத்தது n equal to 3 போட்டோம்னா a3 equal to 3 cube minus 2, 3 cube na 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27, minus 2 equal to 25. அடுத்தது a4 n equal to 4 போடணும். 4 cube na 4 into 4 into 4, 4 4s are 16, 16 4s are 64, minus 2ங்கிறது 62. அப்போ ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் முதல் 4 உறுப்புகள் minus 1, 6, 25, 62. நெக்ஸ்ட் 13th சம். 3, 6, 9, 12, 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. Find the number of terms in the AP 3, 6, 9, 12, 111. கூட்டுத்தொடர் வரிசைக்கு போகிறோம். இப்போ arithmetic progression. இதில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, arithmetic progression கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 111 வரைக்கும் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு உறுப்புங்கிறது ஏ, அதான் சிம்பிள் இதுக்கு. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் உறுப்பு என்ன இருக்குது 3. ஏ ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் உறுப்புங்கிறது 3. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் எல் கடைசி உறுப்பு 111. டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸை பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணணும். இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை சப்ட்ராக்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிறது 3, 6, 9 எக்ஸட்ரா 111. அப்போ செகண்ட் டேர்ம்ங்கிறது 6, ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது 3, 6 minus 3ங்கிறது 3. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3. இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா n ஈக்குவல் டு L - A/D + 1.
எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் 111 கடைசி உறுப்பு மைனஸ் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் உறுப்பு 3 பை காமன் டிஃபரன்ஸ் டிங்கிறது 3 பொது வித்தியாசம் இந்த ப்ளஸ் 1 111லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 108 இந்த பை 3 ப்ளஸ் 1 108 3ஆல் டிவைட் பண்ணணும் 3 3s are 9 ரிமைண்டர் 1 18 3 6 are 18 0 அப்போ 36 108 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 36 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 37 அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது 37 நெக்ஸ்ட் 14th சம் கூட்டுக சிம்பிளிஃபை எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் மைனஸ் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் டினாமினேட்டர் காமனாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிடுவோம் பகுதி பொதுவாக இருந்துச்சுன்னா தொகுதியை மட்டும் ஆட் பண்ணிவிடுவோம் ஆனால் இங்கே பகுதி வேறு டினாமினேட்டர் வேறு இருக்குது ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம் இதில் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது எக்ஸ் மைனஸ் 2 இல்லை ஸோ இதோட எக்ஸ் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும் இதில் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லை ஸோ இதோட எக்ஸ் ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணணும் டினாமினேட்டரில் இது ரெண்டையும் போடணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பிங்கிற இடத்துல 2 இருக்குது இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இந்த ப்ளஸ் இப்போ இது தனித்தனியாக தான் மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் அடுத்தது 3யோட 3 இன்ட்டு எக்ஸ் 3x 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் டினாமினேட்டரில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3 இன்ட்டு எக்ஸ் 3x எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 இப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x இது 1xன்னு மீனிங் 3x மைனஸ் 1x 2x மைனஸ் 3 மைனஸ் 4 ரெண்டுமே மைனஸ் சைன் இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும் மைனஸ் 4 மைனஸ் 3ங்கிறது மைனஸ் 7 டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் 3x மைனஸ் 2xங்கிறது எக்ஸ் மைனஸ் 6 இதுதான் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் 15th சம் வர்க்கமூலம் காண்க ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 a power 8 b power 12 c power 16 divided by 81 f power 12 8 power 4 h power 14 இது ரெண்டுத்துக்கும் ரூட் கண்டுபிடிக்கணும் இதில் வந்து பாதி பாதி எழுதணும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணணும் இப்போ ரூட் ஆஃப் 144 a power 8 b power 12 c power 16 by 81 f power 12 8 power 4 h power 14 144க்கு ரூட்டு 12 81க்கு ரூட்டு 9 இது வந்து a power 8னா அதில் பாதி a power 4 b power 12னா அதில் பாதி b power 6 c power 16னா அதில் பாதி c power 8 divided by f power 12னா அதில் பாதி f power 6 g power 4னா அதில் பாதி g ஸ்கொயர் h power 14னா 14ல பாதி h power 7 இதை மறுபடியும் இன்னும் கேன்சல் பண்ணலாம் 3 4s are 12 3 3s are 9 அப்போ இதுக்கு ஆன்சர் 4/3 absolute value of a power 4 b power 6 c power 8 divided by f power 6 g square h power 7 இதுதான் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் 16th சம் x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் டு 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலனை காண்க ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் டு 0 இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ரூட்ஸ் மூலங்களோட சம் கூடுதலையும் பெருக்கற்பலன் ப்ராடக்டையும் கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் டு 0 இதை வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தோட கம்பேர் பண்ணணும் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கெழு a இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம் கெழு 1 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் b எக்ஸின் கெழு b இங்கே எக்ஸின் கெழு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 8 கான்ஸ்டன்ட் மாறிலிங்கிறது மைனஸ் 65 சிங்கிறது மைனஸ் 65 அதை எடுத்து எழுதிக்கிறோம் ஏங்கிறது 1 பிங்கிறது 8 சிங்கிறது மைனஸ் 65 மூலங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ அப்போ மைனஸ் பிக்கு பதிலாக 8 பை ஏக்கு பதிலாக 1 மைனஸ் 8 பை 1 மைனஸ் 8 மைனஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணால் மைனஸ் 8 1ஆல் டிவைட் பண்ணால் 8 அடுத்தது பெருக்கற்பலன் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா சி பை ஏ சிங்கிறது மைனஸ் 65 ஏங்கிறது 1 மைனஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணால் மைனஸ் 65 1ஆல் டிவைட் பண்ணால் 65 ஸோ மைனஸ் 65
நெக்ஸ்ட் 17th sum a equal to -2 -1 0 1 2 மற்றும் f is a function from a to b என்ற சார்பானது f of x is equal to x square plus x plus 1 மேல் சார்பு எனில் b ஐ காண்க. If a equal to -2 -1 0 1 2 and f a to b is an onto function defined by f of x is equal to x square plus x plus 1 then find b. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க -2 -1 0 1 2. எஃப் வந்து ஒரு சார்பு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேல் சார்புன்னு கொடுத்துட்டாங்க. மேல் சார்புனா ஆன்டு ஃபங்க்ஷன்னா துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கும், ஒரே இது தான் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்காது. துணை மதிப்பகத்தில் ரெண்டும் ஒரே இதுதான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. சார்பு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஏ டு பி கொடுத்துருக்காங்களா, ஏ கொடுத்துருக்காங்க, பியை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. எஃப் வந்து ஏ டு பி, ஏ ஈக்குவல் டு -2 -1 0 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ, ஏயோட வேல்யூ ஒன்றுனா எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த வர எஃப் ஆஃப் எக்ஸ் தான் பி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல -2. இப்போ -2 ஹோல் ஸ்கொயர் -2 + 1. -2 ஸ்கொயர் பண்ணால் +4. மைனஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான், ப்ளஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான். -2 + 1 4 - 2 2 2 + 1 3. அடுத்தது -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் -1 + 1. -1 + 1 கேன்சல் ஆகிடும். -1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, அப்போ ஆன்சர் 1. அடுத்தது 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் + 0 + 1. 0 ஸ்கொயருங்கிறது 0 தான், 0 + 0 0 0 + 1 1. அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் + 1 + 1. 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 1 + 1 + 1 3. அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் + 2 + 1. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 + 2 + 1 6 + 1 7. இப்போ இந்த வர ஆன்சர் தான், அது மேல் சார்பு ஆன்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுதான் கோடொமைன், அதுதான் ரேஞ்ச், அதுதான் துணை மதிப்பகமும் அதுதான், வீச்சகமும் அதுதான். அப்போ 3 1 1 3 7 இருக்குது. ஒரு தடவை எழுதினா போதும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனதை எழுத வேண்டாம். அப்போ 3 1 7 மட்டும்தான் அதுக்கு வீச்சகம், ரேஞ்ச். அடுத்தது சம் -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் த ஏபி -11 -15 -19 எக்ஸெட்ரா. ஒரு ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க, அதோட 19th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, அதோட 19வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா tn = a + n - 1 × d. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், முதல் உறுப்பு. என்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கை. டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். இப்போ ஏங்கிறது முதல் உறுப்பு, ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது -11. என்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 19. டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணணும், இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். அப்போ -15 -11 -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ராக்கெட் போட்டால் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், பெருக்கல்னு அர்த்தம். மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் இந்த 11 -15 + 11. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குரிய சைன் போடணும். கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பருக்குரிய சைனை போடணும். அப்போ 15 - 11 4, கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் -4. இப்போ இதெல்லாம் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். tn = a + n - 1 × d. nக்கு பதிலாக 19. ஸோ t19 = a க்கு பதிலாக -11 -11 ப்ளஸ் nக்கு பதிலாக 19 19 - 1 dக்கு பதிலாக -4. -11 + 19 - 1 18. இந்த -4 -11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 18 4s are 72. ரெண்டுமே மைனஸில் இருக்குது, ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். 72 11 ஆட் பண்ண 83 -7. ஸோ 19வது உறுப்பு 19th டேர்ம்ங்கிறது -83. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3 18th சம். f a to b என்ற சார்பானது f of x = x/2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a = 2 4 6 10 12, b = 0 1 2 4 5 9 ஆக இருக்கும்போது சார்பு f ஐ பின்வரும் முறையில் குறிக்க. வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம். Let f be a function from a to b defined by f of x is equal to x/2 - 1, where a = 2 4 6 10 12, b = 0 1 2 4 5 9. Represent f by set of ordered pairs, a table, an arrow diagram, a graph.
இப்போ எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்னு வரையறுத்திருக்காங்க. ஏங்கிறது கொடுத்துருக்காங்க 2 4 6 10 12. பிங்கிறதும் கொடுத்துருக்காங்க 0 1 2 4 5 9. நம்ம இந்த டீட்டெயில்ஸை ஒரு எஃப்பை வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வரிசை ஜோடிகளின் கணமாகவும், டேபிள் அட்டவணையாகவும், ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படமாகவும், கிராஃப் வரைபடமாகவும் எழுதணும். இப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூஸ். எக்ஸோட வேல்யூஸை கொண்டு வந்து இதில் போட்டு இதில் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடலாம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 பை 2 மைனஸ் 1. 2 பை 2ங்கிறது 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 1. 1 மைனஸ் 1 0. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 பை 2 மைனஸ் 1. 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2. 2 மைனஸ் 1 1. அடுத்தது 6. எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 பை 2 மைனஸ் 1. 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 10. எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 10 பை 2 மைனஸ் 1. 10 2ஆல் டிவைட் பண்ண 5. 5 மைனஸ் 1 4. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 12. எஃப் ஆஃப் 12 ஈக்குவல் டு 12 பை 2 மைனஸ் 1. 12 2ஆல் டிவைட் பண்ண 6. 6 மைனஸ் 1 5. இப்போ இதில் பியில் 0 1 2 4 5 9 கொடுத்துருக்கு. நமக்கு வந்தது 0 1 2 4 5 வரைக்கும் வந்துருச்சு, 9 வரலை. இப்போ வரிசை ஜோடிகளின் கணம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸுங்கிறது எஃப், அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். 2 போட்டப்போ 0 வந்துச்சு, 2, 0. 4 போட்டப்போ 1 வந்துச்சு, 4, 1. 6 போட்டப்போ ஆன்சர் 2ன்னு வந்துச்சு, 6, 2. 10 போட்டப்போ ஆன்சர் 4ன்னு வந்துச்சு, 10, 4. 12 போட்டப்போ ஆன்சர் 5ன்னு வந்துச்சு, ஸோ 12, 5. 2 அப்போ 0 4 1 6 2 10 4 12 5. இதை தான் எடுத்து எழுதிக்கணும். அதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வரிசை ஜோடிகளின் கணம். அடுத்தது அட்டவணை டேபிள். இதை தான் அப்படியே எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிராஃபில் பிளாட் பண்ணுற மாதிரி எழுதணும். ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸில் வரும். 2 4 6 10 12. இந்த செகண்ட் எலமெண்ட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு 0 1 2 4 5. அடுத்தது அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம். இதை பேர் பண்ணி எழுதணும். இந்த பக்கத்தில் ஏ என்னென்ன கொடுத்துருந்தாங்க 2 4 6 10 12. பியில் அங்கே கொடுத்துருக்கிறது 0 1 2 4 5 9 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அதை எல்லாத்தையுமே அப்படியே எழுதிடணும். இப்போ பேரிங் பண்ணணும். 2 வந்து 0க்கு, 4 1க்கு, 6 2க்கு, 10 4, 12க்கு 5. இந்த 9க்கு பேர் கிடையாது. நெக்ஸ்ட்டு கிராஃப், அந்த ஆர்டர் பேர்ஸை பிளாட் பண்ணணும். இங்கே எக்ஸில் நமக்கு 2 4 6 8 10 இருந்தது, அதனால் இங்கே 2 4 6 8 10 12 போட்டுறோம். ஒயில் 1 2 3ன்னு இருக்குது, ஸோ 0 1 2 3 4 5 6 7 10 வரைக்கும் போட்டுறோம். ஃபஸ்ட்டு பேர் வந்து 2, 0. அடுத்தது 4, 1. அடுத்தது 6, 2. அடுத்தது 10, 4. அடுத்தது 12, 5. இதை பிளாட் பண்ணணும். அங்கேருந்து ஆர்டர் பேர்ஸ் முன்னாடி பேஜில் 2, 0னா இங்கே 2, ஒய் ஆக்சிஸ் 0, ஸோ 2, 0. அடுத்தது 4, 1 4 1. அடுத்தது 6, 2 6 2. அடுத்தது 10, 4 10, இதில் 4. அடுத்தது 12, 5, இதில் 12, அதில் 5. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைன் போட்டணும். இதுதான் கிராஃப். Next 19th sum, a equal to x belonging to w such that x less than 2, b equal to x belonging to n such that 1 less than x less than or equal to 4 மற்றும் c equal to 3, 5 எனில் a cross b intersection c equal to a cross b intersection a cross c என்பதை சரிபார்க்க. Let a equal to x belonging to w such that x less than 2, b equal to x belonging to n such that 1 less than x less than or equal to 4 and c equal to 3, 5. Verify a cross b intersection c equal to a cross b intersection a cross c. என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது டபிள்யூவில் இருக்குது. டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். ஆனால் லெஸ் தேன் 2, முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் 2 விட குறைச்சலாக இருக்கணும். அப்போ ஏ என்ன வரும், 0வும் 1ம் வரும். அடுத்தது பிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். எப்படி இருக்கணும், 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சமமாகவும் ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்போ பி என்ன வரும், நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும், ஆனால் 1 கிடையாதுன்ட்டாங்க, 2லேருந்து போடணும். 2 3 4. பிங்கிறது 2 3 4. சிங்கிறது 3, 5 அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை செக் பண்ணணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ அந்த எலமெண்ட்ஸ்லாம் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஏங்கிறது 0 1, பிங்கிறது 2 3 4, சிங்கிறது 3, 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். பிங்கிறது 2 3 4, இன்டர்செக்ஷன் சிங்கிறது 3 5. ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலமெண்ட்ஸ், பொதுவாக இருக்க உறுப்புகள் என்னென்ன, 3 மட்டும்தான். ஸோ 3.
அடுத்தது A cross B intersection C. Aங்கிறது 0,1 cross B intersection Cங்கிறது 3. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். 0,3 1,3 அதை செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கணும். அது 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு A cross B இன்டர்செக்ஷன் A cross Cன்னு கொடுத்துருக்கு. A cross Bங்கிறது ஏக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஏக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். ஏங்கிறது 0,1 Bங்கிறது 2, 3, 4. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. அடுத்தது A cross C. ஏங்கிறது 0,1 Cங்கிறது 3, 5 0,3 0,5 1,3 1,5. அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது? 0,3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அடுத்தது 1,3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா 0,3 1,3. இதை 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா 1ம் 0,3 1,3 தான், 2ம் 0,3 1,3 தான், ரெண்டும் சமமாக இருக்குது. 1 2 from 1 and 2 LHS is equal to RHS. Therefore, A cross B intersection C equal to A cross B intersection A cross C, hence verified. எனவே A cross B வெட்டு C equal to A cross B வெட்டு A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. Next 20th sum. 5 plus 55 plus 555 plus etc. என்ற தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. Find the sum to n terms of the series 5 plus 55 plus 555 plus etc. என்ன கொடுத்துருக்காங்க? 5 plus 55 plus 555 plus etc. n உறுப்புகள் வரை. 5 plus 55 plus 555 plus etc. up to n terms கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதலை கண்டுபிடிக்கணும், இதோட சம் கண்டுபிடிக்கணும். இதில் 5ஐ வெளியில் எடுத்துக்கலாம். 5ஐ காமனாக வெளியில் எடுக்கிறேன்னு என்ன அர்த்தம்? 5ஆல் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 1. 55ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 5 1s are 5, 5 1s are 5, 11. 555ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 1 1 1 111 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ். இப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 9ஆல் டிவைட் பண்ணுவோம். இன்ட்டு 9/9. அப்போ என்ன ஆகும்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 × 1 9 99 999 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ். இந்த பை 9 அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன்னா அதோட வேல்யூ மாறாது. அதனால் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு இந்த 9ஐ இப்போ எப்படி எழுதலாம்னா 10 - 1ன்னு எழுதலாம். 99 100 - 1ன்னு எழுதலாம். 999 1000 - 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ். அடுத்தது 5/9 இன்ட்டு இந்த 10 100 1000 இதை மட்டும் சேர்த்துக்கலாம். 10 100 1000 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ் மைனஸ் இந்த பக்கத்தில் இருக்க 1 எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 + 1 + 1 எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 5/9. இது 10 + 100 + 1000 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை, இது n வரைக்கும், அப்போ மைனஸ் n. இப்போ 5/9 10 + 100 + 1000 ப்ளஸ் எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் இருந்துச்சுல, இது வந்து 10 100 1000ங்கிறது 100ஐ 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 100ஐ 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 10. அதே மாதிரி அடுத்தது தேர்ட் டேர்மு செகண்ட் டேர்மால் 1000ஐ 10ஆல் டிவைட் 100ஆல் டிவைட் பண்ணோம்னா அதுவும் 10. இப்போ டிவிஷனில் வந்து காமன் சேமாக வந்துச்சுன்னா அது பேர் காமன் ரேஷியோ, பொது விகிதம். அப்படி காமனாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஜிபி, பெருக்கு தொடர் வரிசை. அதுக்கு ஃபார்முலா, கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா a × r⁻n - 1/r-1. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது 10, ஆறுங்கிறது இந்த காமன் ரேஷியோ. 100ஐ 10ஆல் டிவைட் பண்ணாலும் 1000ஐ 100ஆல் டிவைட் பண்ணாலும் வந்தது 10. அப்போ ஆறுங்கிறதும் 10. இதில் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏங்கிறது இந்த 5/9 அப்படியே போட்டுட்டு இந்த 10 + 100 + 1000 பதிலாக இதை போடணும். 10 × 10⁻n - 1/10 - 1 இந்த -n. அடுத்தது ஈக்குவல் டு 5 × 10 50. இது 10 - 1ங்கிறது 9, இந்த 9 × 10⁻n - 1 மைனஸ் இந்த 5/9ஐ என்னோட மல்டிப்ளை பண்ணோம்னா 5n/9. அடுத்தது 50/9 × 9 81 × 10⁻n - 1 மைனஸ் 5n/9. இதுதான் இதுக்கு ஆன்சர். இதுதான் சம் கூடுதல். நெக்ஸ்ட் 21st சம். S1 S2 மற்றும் S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n 2n மற்றும் 3n உறுப்புகளின் கூடுதல் ஆகும். S3 = 3 × S2 - S1 என நிறுவுக. The sum of first n 2n and 3n terms of an AP are S1 S2 and S3 respectively. Prove that S3 = 3 × S2 - S1.
இப்போ கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் அண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா அதுக்கு n/2 × 2a + n - 1 × d. n டேர்ம்ஸ்க்கு இது ஃபார்முலா. அது வந்து S1 டினோட் பண்ணுறோம். 2n ஓடது S2, 3n ஓடது S3. அப்போ n டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா S1 = n/2 × 2a + n - 1 × d. அடுத்தது 2n டேர்ம்ஸ்னால் n-க்கு பதிலாக 2n போட்டணும். n இருக்க இடத்துல 2n போடணும். அதுதான் S2. S2 = 2n/2 2a + 2n - 1 × d. அடுத்தது S3ங்கிறது 3n-க்குரியது. அப்போ n இருக்க இடத்துல 3n போடணும். S3 = n-க்கு பதிலாக 3n 3n/2 × 2a + n-க்கு பதிலாக 3n - 1 × d. இப்போ S2 - S1 கண்டுபிடிக்கணும். S2ங்கிறது என்னது 2n/2 × 2a + 2n - 1 × d மைனஸ் S1ங்கிறது n/2 × 2a + n - 1 × d. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது n/2 இங்கே n/2 காமனாக வச்சுக்கிறோம். இந்த 2-ஐ கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2a × 2 4a + 2 × 2n - 1 × d. இந்த n/2 அப்படியே வெளியில் மைனஸ் n/2 × இது எந்த சேஞ்சும் பண்ணலை 2a + n - 1 × d. n/2 இது 4a + 2 × 2n × d. 2ஐயும் 2n-ஐயும் d-ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 × 2 4 4nd. அடுத்தது இதுக்கு 2 × -1 × d minus 2d minus n/2 × 2a + n × d nd minus 1 × d minus d. n/2 ரெண்டுத்துலேயும் இருக்குல்ல, அதை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது 4a + 4nd minus 2d minus 2a minus × plus minus இந்த nd minus × minus plus இந்த d equal to n/2 × 4a minus 2a 2a 4nd minus nd 3nd இது minus 2d plus d minus d equal to n/2 × 2a plus இந்த d காமனாக வெளியில் எடுத்துட்டா 3n - 1 × d. இப்போ 3ஆல் இந்த S2 - S1 மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் கொடுத்துருக்க சம். 3 × S2 - S1 = இந்த பக்கமும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3n/2 × 2a + 3n - 1 × d. இந்த 3n/2 2a + 3n - 1 × d என்னது? அதுதான் S3. S3 = 3n/2 × 2a + 3n - 1 × d. ஸோ 3 × S2 - S1ங்கிறது S3ன்னு வந்துடுச்சு. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நிரூபிக்கப்பட்டது, ஹென்ஸ் ப்ரூவ்டு. Next 22nd sum, வர்க்கமூலம் காண்க. Find the square root of x power 4 minus 12x³ plus 42x² minus 36x plus 9. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். x power 4க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வரும்? x²-ஐயும் x²-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் x power 2 plus 2 x power 4. ஸோ x power 4க்கு x²ன்னு போட்டுரும். அதுக்கப்புறம் இந்த x²-ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா x power 4. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் சைன் போட்டால் இது கேன்சல் ஆகிடும். 2 டேர்ம்ஸாக தான் கீழே இறக்கணும். ஸோ அடுத்தது 2 டேர்ம்ஸ் minus 12x³ plus 42x² கீழே கொண்டு வந்துடும். இந்த மேலே x² மட்டும் இருந்துச்சுல, அது மட்டும் தானே போட்டிருந்தோம். அந்த x²-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2x² வந்துடும். அடுத்தது இந்த minus 12x³ 2x²-ஆல் டிவைட் பண்ணணும். minus 12x³ 2x²-ஆல் டிவைட் பண்ணுறோம். minus 12x³ minus 12 × x × x × x, அதான் x³. 2x²னா 2 × x × x. இப்போ ஒரு x ஒரு x ஒரு x ஒரு x கேன்சல் ஆகிடும். 2 6 are 12. அப்போ மீதி வரது minus 6x. அந்த minus 6xஐ இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இந்த minus 6x-ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். minus 6x × 2x² minus 12x³ minus 6x × minus 6x minus × minus plus 6 × 6 36 x × x x². இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இது 1 + 1 மைனஸ் சேம் நம்பர். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 42 - 36 6x². அடுத்தது இது ரெண்டையும் கீழே இறக்கணும். minus 36x plus 9. இப்போ இந்த மேலே 2 டேர்ம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எழுதணும். அது 2 × x² 2x², 2 × minus 6x minus 12x. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். 6x² 2x²-ஆல் டிவைட் பண்ணால் x² கேன்சல் ஆகிடும். 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 3. அந்த +3ஐ இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இந்த +3ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 3 × 2x² 6x², 3 × minus 12x minus 36x, 3 × 3 9. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். சேம் டேர்ம். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 0. ஸ்கொயர் ரூட்னா 0 வந்துடும்.
ஸோ எப்படி எழுதணும் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு இந்த மேலே கிடைச்சிருக்க ஆன்சர் தான் வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட். அதை வந்து இந்த அப்சல்யூட் வேல்யூ சிம்பிள்குள்ளே போடணும், மாடுலஸ் சிம்பிள்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3 அதுதான் அதோட வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட். Next 23rd sum f of x is equal to 2x plus 3 g of x is equal to 1 minus 2x மற்றும் h of x is equal to 3x எனில் f dot g dot h equal to f dot g dot h என நிறுவுக. If f of x is equal to 2x plus 3 g of x is equal to 1 minus 2x and h of x is equal to 3x, prove that f dot g dot h equal to f dot g dot h. என்ன கொடுத்துருக்காங்க f of x is equal to 2x plus 3 g of x is equal to 1 minus 2x h of x is equal to 3x கொடுத்துருக்காங்க. LHS வந்து f dot g dot h g dot h ப்ராக்கெட்குள்ளே இருக்கா. ஸோ f of அதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டுட்டு g of h of x h தான் உள்ளே இருக்குது h of x வெளியில் g அதுக்கும் வெளியில் f. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். எஃப்க்கு இருக்க இடத்துல f எழுதிடலாம் 2x plus 3 g இருக்க இடத்துல 1 minus 2x h இருக்க இடத்துல 3x இது ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். எல்லாமே இது உள்ளே இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் ஆரோ மார்க் தான் போடணும். இந்த 3xை கொண்டு வந்து இந்த எக்ஸ்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1 minus 2 into 3x 1 minus 2 into 3x 6x இது அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த 1 minus 6xை இது உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 into 1 minus 6x plus 3 இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக எடுத்து இப்படி போடுறது காட்டிலும் இப்படி மூணையும் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் போட்டுறணும். இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை கேல்குலேட் பண்ணிட்ட பிறகு இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் ஈஸியான மெத்தட் உங்களுக்கு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 minus 6x அப்போ 2 into 1 minus 6x plus 3 2 into 1 2 minus 6x 2 into minus 6x minus 12x plus 3 2 plus 3 5 minus 12x இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது f dot g dot h அதான் RHS. இப்போ f dot gக்கு தான் ப்ராக்கெட்குள்ளே fக்கு பதிலாக 2x plus 3 gக்கு பதிலாக 1 minus 2x hக்கு பதிலாக 3x ப்ராக்கெட்குள்ளே இருக்க தான் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அப்போ இதை கொண்டு வந்து இது உள்ளே போடணும். இப்போ 2 into 1 minus 2x plus 3 into இந்த 3x 2 into 1 2 into minus 2x minus 4x plus 3 into 3x இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 minus 4x இந்த 3xை கொண்டு வந்து இந்த எக்ஸ்குள்ளே போடணும். இப்போ 5 minus 4 into xக்கு பதிலாக 3x 5 minus 12x இது 2. இப்போ 1ம் 2ம் சேமாக இருக்குது. therefore f dot g dot h is equal to f dot g dot h. 1 2 from 1 and 2 LHS is equal to RHS. therefore f dot g dot h equal to f dot g dot h என நிரூபிக்கப்பட்டது. f dot g dot h is equal to f dot g dot h is proved. next அதே சம்ல b part x power 4 plus 3x cube minus x minus 3 x cube plus x square minus 5x plus 3 பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க. find the GCD of the polynomials x power 4 plus 3x cube minus x minus 3 x cube plus x square minus 5x plus 3. இப்போ கொடுத்துருக்க பாலினாமியில் ஒன்று f of x ஒன்று g of xன்னு வச்சுக்கலாம். கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையை f of x is equal to x power 4 plus 3x cube minus x minus 3 g of x is equal to x cube plus x square minus 5x plus 3. இப்போ பெரிய பாலினாமியல் x power 4 ஹையஸ்ட் டிகிரி எதுக்கு இருக்குது இதுக்கு தான் இருக்குது. அதை வந்து இந்த சின்ன டிகிரி இருக்கிறதால டிவைட் பண்ணணும். ஸோ இதை உள்ளே போட்டுக்கலாம். x power 4 plus 3x cube x square இல்லை 0x square minus x minus 3 4 3 2 1 0 அப்படி லைனாக வரணும். விடுபட்டதை நம்ம 0வோட போட்டுக்கணும். இந்த f of x g of x ஆல் டிவைட் பண்ண போகிறோம். g of xங்கிறது x cube plus x square minus 5x plus 3 இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம். x power 4 x cube ஆல் டிவைட் பண்ணோம்னா க்யூப் போயிடும், மீதி இருக்கிறது 1 இப்படியும் போட்டுக்கலாம். x into x into x into x x power 4னா x cube x into x into x அப்போ 3x கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது ஒரு x. ஸோ x power 1 அதை மேலே போட்டுக்கணும். இப்போ இந்த எக்ஸால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுடலாம். x into x cube x power 4 3 plus 1 பவரில் அடுக்கில் இருக்கிறது ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3 plus 1 4 x into x square 2 plus 1 3 x cube minus 5x into x இது 1 இது 1 அப்போ minus 5x square x into 3 3x. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். கீழே இருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும், மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும். இது ப்ளஸ் x power 4 இது மைனஸ் x power 4 கேன்சல் ஆகிடும். 3x cube minus x cube 2x cube 0x square plus 5x square 5x square
இது மைனஸ் 1x மைனஸ் 3x ரெண்டையும் கூட்டி மைனஸ் போடணும், மைனஸ் 4x மைனஸ் 3. இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். 2x க்யூபை எக்ஸ் க்யூபால் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது 2. அந்த 2வை மேலே போட்டணும் ப்ளஸ் 2. இப்போ இந்த 2வால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 2 × x க்யூப் 2x க்யூப், 2 × x ஸ்கொயர் 2x ஸ்கொயர், 2 × மைனஸ் 5x மைனஸ் 10x, 2 × 3 6. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இது கேன்சல் ஆகிடும். 5 மைனஸ் 2 3x ஸ்கொயர், இது மைனஸ் 4, இது ப்ளஸ் 10. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 6, பெரிய நம்பருக்குரிய சைன் ப்ளஸ் ப்ளஸ் 6x. இது ரெண்டுமே மைனஸ்னால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அப்போ மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 9. இப்போது கீழே வந்திருக்கிறது ரிமைண்டர் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9. ஈவு வந்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9ன்னு இருக்குது. இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 வெளியில் எடுத்துடலாம். அப்போ x ஸ்கொயர் 3ஆல் டிவைட் பண்ணால் 2x, இதை 3ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 3. இது 0 வரலை. 0 வந்துச்சுன்னா இதுதான் அதுக்கு மீ போவான்னு சொல்லிடுவோம். 0 வரலைன்னா மறுபடியும் இந்த நம்பராக, இந்த பாலினாமியல், இந்த பல்லுறுப்புக்கோவையால் இதை வகுக்கணும். அதில் என்ன வந்தது? 3 × x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ன்னு வந்தது. இந்த 3 வந்து g ஆஃப் எக்ஸோட டிவைசர் கிடையாது. g ஆஃப் எக்ஸுங்கிறது x க்யூப் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3, அதோட வகுத்து இல்லை. ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ஆல் வகுத்து பார்க்கணும். x க்யூப் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3ஐ x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம், இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் x க்யூப் பை x ஸ்கொயர்னா, x க்யூப்னா x × x × x, x ஸ்கொயர்னா x × x, x கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ஒரு x தான். அந்த எக்ஸை மேலே போடணும். இந்த எக்ஸால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். x × x ஸ்கொயர் x க்யூப், x × 2x ஸ்கொயர், x × மைனஸ் 3 மைனஸ் 3x. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். இது ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ் 1x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1x ஸ்கொயர், கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுலேருந்து அதே மாதிரி 5 மைனஸ் 3 2, கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மைனஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணோம்னா மைனஸ், இது வந்து 1. அப்போ மைனஸ் 1 இங்கே போட்டுட்டு மைனஸ் 1ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 1 × x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 1 × 2x மைனஸ் 2x, மைனஸ் 1 × மைனஸ் 3 ப்ளஸ் 3. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 0. ரிமைண்டர் மீதி 0 வந்துடுச்சு. ஸோ இது எதால் லாஸ்ட்டாக டிவைட் பண்ணமோ அதுதான் மீ போவா. ஜிசிடி லாஸ்ட்டாக டிவைட் பண்ணது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3, அதுதான் மீ போவா. ஜிசிடி ஆஃப் x பவர் 4 ப்ளஸ் 3x க்யூப் மைனஸ் x மைனஸ் 3 அண்ட் x cube plus x square minus 5x plus 3 is x square plus 2x minus 3. Next, Roman letter 4, 24th sum. Draw the graph for the quadratic equation x square minus 9x plus 20 equal to 0 and state the nature of its solution. x square minus 9x plus 20 equal to 0 என்ற இருபடி சமன்பாடுகள் வரைபடம் வரைந்து அவற்றின் தீர்வுகளின் தன்மையை காண்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. அதை y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் மைனஸ் 6லேருந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம கோடு ஒரு பேரபோலா வரைய முடியுமோ அவ்வளோ வரைக்கும் போட போகிறோம். மைனஸ் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் 6, மைனஸ் 5, மைனஸ் 4, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் இதில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கும் போது பார்த்தோம்னா இதில் 0ன்னு வந்துடும். 0ன்னு வந்துச்சுன்னா இப்படி குட்டியாக நிற்கும் பரவளையம். அதனால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம், அப்புறமா பண்ணிக்கிறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டதுனால அப்படியே இருக்குது. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னால் மைனஸை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ்ஸை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும். ஸோ மைனஸ் 6 ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36, மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் 25, மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் 16. ஸ்கொயர் பண்ணுறோன்னா அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 6 × மைனஸ் 6, மைனஸை ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் 6 × 6 36, 3 × 3 9, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. அடுத்தது இதில் எக்ஸ் ஸ்கொயரை போட்டுட்டோம்னா அடுத்தது மைனஸ் 9x எடுத்து போட்டுக்கிறோம்.
மைனஸ் 9xனால் என்ன அர்த்தம்னா மைனஸ் 9 எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூலாம் போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம்னு அர்த்தம். மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் 6. அப்போ மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 6 ஆர் 54. அடுத்தது இதையும் மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 45. minus 9 into minus 4 plus 36, minus 9 into minus 3 plus 27, minus 9 into minus 2 plus 18, minus 9 into minus 1 plus 9, minus 9 into 0, 0, minus 9 into plus 1, minus 9 ஆயிடுது. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். minus 9 into plus 2, minus 18, minus 9 into plus 3, minus 27, minus 9 into plus 4, minus 36, minus 9 into plus 5, minus 45, minus 9 into plus 6, minus 54, minus 9 into plus 7, minus 63, minus 9 into plus 8, minus 72. minus 9x போட்டாச்சா, அடுத்தது 20 போட்டு இந்த இடத்துல எல்லா இடத்துக்குமே 20 தான் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், y equal to x square minus 9x plus 20. எது x square இது, minus 9x இது, plus 20 இது மூணையும் மட்டும் ஆட் பண்ணி ஒயில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரோவை ஆட் பண்ணக்கூடாது, இது 3 மட்டும் தான் நமக்கு வேணும். அது 3ஐயும் ஆட் பண்ணி ஒயில் போட போகிறோம். 36 plus 54 plus 20 ஆட் பண்ணால் 110, 25 plus 45 plus 20 ஆட் பண்ணால் 90, 16 plus 36 plus 20 72, 9 plus 27 plus 20 56, 4 plus 18 plus 20 42, 1 plus 9 plus 20 30, 0 plus 0 plus 20 20, 1 minus 9 plus 20ங்கிறது 1 minus 9 என்ன வரும், minus 8, 20 minus 8ங்கிறது 12, 1 minus 9 plus 20, 1 minus 9ங்கிறது greater number வந்து smaller number subtract பண்ணி greater numberக்குரிய சைன் போட்டால் minus 8 ஆகிடும், plus 20, அப்போ 20 minus 8ங்கிறது 12. அடுத்தது 4 minus 18 plus 20, 4 minus 18 என்ன வரும், minus 14, 20 minus 14 6, 9 minus 27ங்கிறது என்ன வரும், 18 minus 18, 20 minus 18 2, 16 minus 36ங்கிறது minus 20 வரும், minus 20 plus 20 0, 25 minus 45ங்கிறது minus 20 வரும், minus 20 plus 20 0, 36 minus 54 plus 20 ஆட் பண்ணோம்னா 2, 49 minus 63 plus 20 ஆட் பண்ணோம்னா 6, 64 minus 72 plus 20 ஆட் பண்ணோம்னா 14. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் லாஸ்ட் ரோவையும் எடுத்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு பிளாட் பண்ணிக்க போகிறோம். பாயிண்ட்ஸ் என்ன வரும், minus 6, 110, minus 5, 90, minus 4, 72, minus 3, 56, minus 2, 42, minus 1, 30, 0, 20, 1, 12, 2, 6, 3, 2, 4, 0, 5, 0, 6, 2, 7, 6, 8, 14. இதுதான் குறிக்க வேண்டிய புள்ளிகள், பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அளவு திட்டம்னா ஸ்கேல். எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இப்போ பரவளையத்தை வரைய போகிறோம், இது எல்லாத்தையும் பிளாட் பண்ண போகிறோம். இதில் நமக்கு எக்ஸ் என்ன வேணும், -6லேருந்து 8 இருந்தால் போதும். ஸோ 0லேருந்து இங்கே 10 வரைக்கும் இந்த பக்கம், இந்த பக்கத்தில் -8 வரைக்கும் போட்டுக்கிறோம். ஒய் தான் நிறைய வேணும் நமக்கு, எல்லாமே அதுவும் ப்ளஸில் தான் வேணும். 110, 90, 72, 56, 42, 30, 20, 12, 6, 2, 0, 0, 2, 6, 14. மைனஸே இல்லை, எல்லாமே ப்ளஸ். அதனால எக்ஸை கீழே கொண்டு வந்துக்கிறோம், அப்போ தான் ப்ளஸ் ஒயில் நிறையா வரும் அதுக்காக. ஸோ கீழே கொண்டு வந்துட்டோம்னா இந்த பக்கம் நெகட்டிவ் சைடில் ஒயில் -2, -4, -6, ப்ளஸ் சைடில் 2 2வாக எடுத்துக்கிறோம். 2 அலகுகள் தானே கொடுத்துருக்கோம், 2 யூனிட்ஸ். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42 வரைக்கும் தான் போட முடியுது. இங்கே ஸ்கேல் எழுதிக்கணும், அளவு திட்டம் ஸ்கேல். இந்த பக்கம் எழுதியிருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்னு எழுதிக்கணும். இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். -6 110, ஒய் ஆக்சிஸில் 110 இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். -5 90, 90யும் இல்லை. -4 72, 72வும் இல்லை. -3 56, 56ம் இல்லை. அடுத்தது -2 42 இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் 42, -2 42. அடுத்தது -1 30, எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் 30, -1 30.
அடுத்தது 0 20 எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸில் 20 0 20. அடுத்தது 1 12 எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 12 1 12. அடுத்தது 2 6 எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் 6 2 6. அடுத்தது 3 2 எக்ஸில் 3 ஒயில் 2 3 2. அடுத்தது 4 0 4 0னா ஒய் ஆக்சிஸ் 0 அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வந்துடும் 4 0. அடுத்தது 5 0 ஒய் ஆக்சிஸ் மேலே வந்துடும் 5 0 எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வந்துடும் 5 0. அடுத்தது 6 2 எக்ஸில் 6 ஒயில் 2. அடுத்தது 7 6 எக்ஸில் 7 ஒயில் 6 7 6. அடுத்தது 8 14 எக்ஸில் 8 ஒயில் 14 8 14. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே இணைச்சி விடணும் பரவளையமாக இணைச்சிட்டு இந்த ஈக்குவேஷனை இது மேலே எழுதிடணும். y = x² - 9x + 20 ரெண்டு பக்கமும் இப்படி ஆரோ மார்க் போட்டுறணும். அடுத்தது இது ரெண்டும் எக்ஸ் ஆக்சிஸை எங்கே விட்டுது 4 5ல் கட் பண்ணுது. ஸோ அதுதான் எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் ஆயத்தொலைவுகள் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் 4 மற்றும் 5 4 and 5. தீர்வுகளின் தன்மை நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னு இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தீர்வுகளின் தன்மை பரவளையம் எக்ஸ் அச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. த parabola cuts the x-axis at two different points. ரெண்டு இடத்துல வேறு இடத்துல வெட்டுதில்ல, அதனால் வேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. 2 different points. ரெண்டு இடத்துல வெட்டுறதுனால சமமற்ற மெய்யெண் மூலங்கள்னால் unequal ரியல் ரூட்ஸ். ரெண்டு சமம் கிடையாது, மெய்யான மூலங்கள். ஸோ unequal ரியல் ரூட்ஸ் அது என்னென்ன 4 5. சொல்யூஷன் செட் தீர்வு சொல்யூஷன் செட் x = 4 5 x = 4 5. நெக்ஸ்ட் சம் பகுதி ஈல 24th சம் ஜியாமெட்ரி. கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 3/5 என அமையுமாறு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 3/5 < 1. Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 3/5 of the corresponding sides of triangle PQR. Scale factor 3/5 < 1. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ரஃப் டயக்ராம் சும்மா ஒரு முக்கோணம் போட்டுக்கலாம். PQR இது P, இது Q, இது R, இது P dash R dash. இது ரஃப் டயக்ராம். உதவி படம். இப்போ ஃபேர் டயக்ராம் போடலாம். உண்மை படம். ஃபஸ்ட்டு QRக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். ஏதோ ஒரு அளவில் முக்கோணம் வரைய போகிறோம். QR. அப்புறம் குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள்னால் 90 டிகிரிஸை விட குறைச்சலாக இருக்கும். 90 டிகிரிஸ்னால் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். அதை விட குறைச்சல்னா இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அது எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு அளவில் இங்கே கீழே டினாமினேட்டரில் 5ன்னு இருக்குல்ல, எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கணும். கீழே 5ன்னு இருக்குல்ல, ஏதோ ஒரு அளவில் 5 ஆர்க் அது போட்டுக்கணும். அதே அளவில் ஃபஸ்ட்டு ஒரு அளவில் போடுறோமா, அதே அளவில் அப்படியே 5 அளவு போட்டுக்கணும். அதை Q1, Q2, Q3, Q4, Q5 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ இந்த Q5ஐயும் Rஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே மேலே நியூமரேட்டரில் 3 இருக்குல்ல, இந்த
அந்த 3 தான் ஜாயின் பண்ணணும் அடுத்தது. இப்போ ஏதோ ஒரு அளவில் இந்த Q5ல ஒரு ஆர்க் அடிச்சுக்கலாம். அதே அளவில் Q3ல ஆர்க் அடிக்கணும். இப்போ இந்த Q5ல அடித்த ஆர்க்கில் இந்த கேப்பில் இருக்கிற அளவை அளந்துக்கிட்டு அந்த அளவில் இங்கேருந்து இன்னொரு ஆர்க் அடிக்கணும். இப்போ இந்த ஜாயின் பண்ண 2 ஆர்க்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை வந்து பேரலாக இங்கே இந்த லைனுக்கு பேரலாக இங்கே வரையணும். செட் ஸ்கொயரும் ஸ்கேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேலை இப்படி சப்போர்ட்டு கொடுத்துட்டு இந்த செட் ஸ்கொயரை இந்த இது மேலே லைன் மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்கேலை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக நகர்த்திக்கிட்டே வரணும். அந்த ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் வந்த பிறகு அது வழியாக லைனை போட்டுறணும். இப்போ மேலே ஆரில் இருக்க புள்ளியில் ஒரு ஆர்க் அடிக்கணும். அதே அளவில் இங்கே ஜாயின் பண்ணதில் இந்த பாயிண்டில் ஒரு ஆர்க் அடிக்கணும். இப்போ இந்த அளவை இங்கே மெஷர் பண்ணிக்கிட்டு அங்கே மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு ஆர்க் அடிக்கணும். இப்போ மறுபடியும் செட் ஸ்கொயர் வச்சு இதை இப்படியே நகர்த்திக்கிட்டே வரணும். அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இதை ஜாயின் பண்ணி கோடு போட்டுறணும். இப்போ இதுதான் P, இது P', இது R'. இப்போ இந்த P', Q, R' தான் நம்ம வரைஞ்சிருக்க ஸ்மால் ட்ரையாங்கிள். இது பிக் ட்ரையாங்கிள் 5க்கு, இது ஸ்மால் ட்ரையாங்கிள் 3க்கு. PQR சிமிலர் டு P', Q, R'.